So unit 4 solution of the differential equation நம்ம ODE equation பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? Solution of the ODE equation பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து மாடுலோ 4. மாடுலோ 4 வந்து நாம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். சரிங்களா? இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபார்முலா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். ஓகே, எல் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். இதோட ஃபார்முலா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் டி, எல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு S into L of f of t, S into L of t minus f of g. Okay, இது ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா, செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து என்ன ஃபார்முலா? L of f double dash of t, L of f double dash of t equal to S squared into L of f of t minus S into f of 0 minus f dash of 0. Okay, இந்த ரெண்டு பார்மா நான் வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு பார்மா தெரிஞ்சுச்சா இந்த கான்செப்ட் ஓரளவுக்கு முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு எப்படி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், எப்படி இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிற கான்செப்ட் சால்வ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காமிச்சு ஒரு 10 நிமிஷம் போகும். 10 நிமிஷம் மேலே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிஸ்டர்ப் இல்லாத பார்த்துக்குவோம். சரியா? ஓகே சார். யூசிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் solve ty by dt minus 3y equal to e power 2t with result y of 0 equal to 1, with the function y of 0 equal to 1, சரிங்களா? ஓகே சார். பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்றாங்கன்னு? இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்? டேக்கிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் 1, டேக்கிங் 1 லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் ஈக்குவேஷன் 1 போத் சைடு. ஓகே, போத் சைட்ஸ். ஓகேங்களா? என்ன பண்ணிக்கிறேன்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். எந்த ஈக்குவேஷனுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எந்த பக்கம்? ரெண்டு பக்கம் எடுக்கிறேன்ட்டு. அப்போ என்னாச்சு? L of இது வந்து dy by dt எப்படி எழுதலாம்? y dash of t ன்னு எழுதலாம். minus 3y equal to L of e power 2t. ஓகேங்களா? ஓகே சார். சொல்லுங்க என்ன நடக்குது? L of y dash of t ஸ்பிளிட் அப் பண்றேன். minus 3 into L of y of t equal to இதுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ரெடி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரியுமா? L of e power at என்ன ஃபார்முலா? L of e power at க்கு 1 by s minus a. அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 2. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 1 by s minus 2. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணனும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. அப்ப இதனோட ரிசல்ட் என்ன? இதனோட ரிசல்ட் இப்ப தான கொடுத்தேன். y dash ன்னு வந்துக்குது. y dash ஓட ரிசல்ட் என்ன? மேல பாருங்க. இது y dash ஓட ரிசல்ட் s into y of t minus y of 0. இந்த ரிசல்ட் இப்ப அப்ளை பண்ண போறேன். சொல்லுங்க என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? s into L of y of t. கரெக்ட்டுங்களா? s into கரெக்ட்டுங்களா? L of y of t minus y of 0 minus y of 0 minus 3 into L of y of t. கரெக்டாப்பா? ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 by s minus 2. இந்த y of 0 ஓட ரிசல்ட் தான் என்ன கொடுத்துக்கறேன். நல்லா பாருங்க, y of 0 ஓட ரிசல்ட் இங்க இருக்கும் பாருங்க. y of 0 ரிசல்ட் வந்து from 2 யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1. வெரி குட். அப்ப அந்த 1 போட்டுறலாமா? அப்ப என்னாச்சு சொல்லுங்க, பொறுமையா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் ஃபுல்லா இந்த மாதிரி தான் போகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. y of t minus 1 minus 3 into L of y of t equal to 1 by s minus a. இந்த 1ங்கிற டைம் என்ன ஆகும்? ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மூவ் பண்ணா என்ன கிடைக்கும்? s into L of y of t minus 3 into L of y of t
equal to 1 by s minus a plus 1. 1 by s minus a. 1 by s minus a என்ன? a ஓட வேல்யூ 2 தானே. அப்ப 2 னு வெச்சு. a2. அப்ப 2 னு வெச்சு. சரிங்களா? அடுத்தது L of y of t எடுக்கலாம். சூப்பர், வெரி குட். L of y of t வெளிய எடுத்துக்கங்க. அப்ப என்ன கிடைக்கும்? s minus 3. இதுக்கு LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 plus s minus 2 divided by s minus 2. கரெக்ட்டுங்களா? yes sir. LCM எடுத்துக்கிறேன். அப்ப L of y of t equal to இந்த s minus 3 வெளிய எடுத்துக்கங்க. இது என்ன கிடைக்கும்? 1 minus 2 வந்து 1. அப்ப s minus 1 divided by s minus 2 into s minus 3. சரிங்களா? அப்ப இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. இந்த லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்ப சொல்லுங்க என்னாச்சுன்னு? y of t equal to inverse Laplace transform of s minus 1 divided by s minus 2 into s minus 3. சரிங்களா? இது என்ன டைப்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்ன டைப்? லீனியர் டைப். ஃபர்ஸ்ட் டைப். அவ்வளவுதான். அப்ளை பண்ணிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நானும் ட்ரை பண்ணேன், போட்டுடலாம். அப்ப கன்சிடர் s minus 1 by s minus 2 into s minus 3 which is equal to a by s minus 2 plus b by s minus 3. Very good. அப்ப LCM எடுத்துருங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. s minus 1 is equal to a of s minus 3 plus b of s minus 2. S is equal to 3 s minus 2 sir. b of s. S is equal to 3ங்கிறப்போ b equal to 2. என்ன 2 ஆயிடுதா? b equal to 2. When s is equal to 2, a equal to minus 1. minus 1. சரிங்களா? அப்ப என்னாச்சு? y of t க்கு அப்ளை பண்ணிக்கலாம். y of t equal to L inverse of minus 1 by s minus 2 plus 2 by s minus 3. ஸ்ப்ளிட் பண்ணிடலாமா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் சார். y of t equal to L inverse of 1 by s minus 2 plus L inverse of 1 by s minus 3. வெரி குட். அப்ப என்னாச்சு? மைனஸ் e பவர் 2t minus 2t. Oh, 2t. கரெக்ட்டுங்களா? 2t. yes sir. plus 2 into e power 3t minus 3t. வெறும் 3t. 3t தான். பிளஸ் வரும்போது மைனஸ் ஆகும். அப்ப இது மாதிரினா 2 into e power 3t minus e power minus 2t. இது வந்து y of t. Okay sir. This is the solution of the given ODE equation. This is the solution of the given ODE equation. Any doubt ma? புரிஞ்சுச்சு சார். புரிஞ்சுதுங்களா? சரி. அப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணி காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். காட்டுறீங்களா? ஓகே சார். கொஞ்சம் இதாக தான் போவோம், பட் ட்ரை பண்ணுங்க. இது வந்து மேபி தேர்ட் டைப் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தடாக இருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. x டேஸ் plus x equal to 2 times of sin t. ஸோ லிமிட்டோட வேல்யூ x of 0 equal to 0. சரிங்களா? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் y கொடுத்துக்கிறேன், இங்கே x கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பாருங்க, ரைட் சைடு வந்து சைன் கொடுத்துக்கிறேன். சைனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தா தெரியும். இங்கே கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1. அப்போ என்ன ஆகும்? 1 டிவைடட் பை s ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 தெரியும். சரிங்களா? அதை கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. ஐடியா கொடுத்துட்டேன், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போடுறது அங்கே டக்குன்னு போடுங்க. இப்போ இது வந்துட்டு ஃபைண்ட் தி ODE சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க. சூப்பர். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, solve the equation using Laplace transform. Solve the equation using Laplace transform. Using Laplace transform. இது நார்மலாவும் சால்வ் பண்ண முடியும். இது லீனியர் ஈக்குவேஷன் இது நார்மலாவும் சால்வ் பண்ண முடியும். பட் அவன் என்ன சொல்லிட்டான்? யூசிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட்டான். அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும், தவிர நார்மலாக சால்வ் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே சார். சால்வ் பண்ணலாமா?